தனுசு ராசியில் பிறந்த பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி காலபுருஷ 9ஆம் ராசி. இந்த ராசியில பிறந்தவங்க வந்து தனித்தன்மை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. தன்னோட தனித்திறமையை வளர்த்துக்கிறதுல ஆர்வம் உள்ளவங்களாக வந்து இருப்பாங்க. தன்னோட லட்சியத்தை அடையிறதுக்கு மிகுந்த போராட்டத்தை சந்திக்கக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. எவ்வளவு பெரிய குறிக்கோளை அவங்க வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா கூட அந்த குறிக்கோளை அடைவதற்காக அந்த இலக்கை நோக்கியே அவங்களோட பயணம் வந்து இருக்கும். எப்பயுமே வந்து மனசுல வந்து அவங்களுக்கு வந்து தளர்ச்சியே வராது. பாசிட்டிவான எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களோட ராசி அதிபதி குரு இல்லையா, அதனால பாசிட்டிவான எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அந்த பாசிட்டிவ் எண்ணங்களே அவங்களுக்கு வாழ்க்கையில அடைய வேண்டிய எண்ணங்கள், விருப்பங்கள், லட்சியங்கள், கனவுகளை வந்து அடையிறதுக்கு வந்து உறுதுணையாக இவங்க வந்து ராசி அதிபதி குரு பகவானே 10ஆம் அதிபதியாக வந்து இருக்கிறார். எப்பயுமே வந்து 1-10 கனெக்ட் ஆகிற காம்பினேஷன் ரொம்ப ஆப்டான காம்பினேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா 10ஆம் இடங்கிறது வந்து கர்மஸ்தானம். இந்த ஜென்மத்துல நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய அனைத்து நல்ல தீய விளைகளும் அந்த 10ஆம் இடத்துலதான் வந்து இருக்கும். அப்ப 1-10 கனெக்ட் ஆகும்போது லக்னத்துக்குடைய லக்னாதிபதி கூட எந்த பிளானட் வந்து கனெக்ட் ஆகுதோ அது சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு போராடாமல் எளிதாகவே கிடைச்சிடும். அப்ப இவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஆட்சி விளம்புறது ரொம்ப சிறப்புங்க. 2ஆம் இடத்துல நீசமானா கூட அவங்களுக்கு நல்ல பலன் தாங்க. 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம், லக்னத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடம். அப்ப இவங்களுக்கு வந்து உச்சமாகிறத தவிர மித்த எல்லாமே நல்ல பொசிஷன் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஆனா லக்னாதிபதி வந்து 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது வந்து கொஞ்சம் வந்து சிறப்பித்து சொல்லக்கூடிய பலன் வந்து கிடையாது. ஆனா 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டம், மறைமுக வருமானம், விபரீத ராஜயோகம், இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இருந்தால் கூட அந்த விபரீத ராஜயோகத்தால் ஏதாவது ஒரு மறைமுகமான மன கஷ்டப்படும்படியான சம்பவங்களும் இருக்கும். அப்படின்றதுனால குரு வந்து உச்சம் பெறாமல் இருக்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்புன்னு நம்ம வந்து சொல்லலாம். 2ஆம் இடத்துல குரு வந்து நீச்சம்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. தனுசு ராசியில தனுசு லக்னத்துல பிறந்த நிறைய பெண்கள் ஜோதிடர்கள் வந்து மிகப்பெரிய டாப்பரா இருக்கிறாங்க. குறிப்பா 1973 வந்து பிறந்த பெண்கள் லிஸ்ட்ல நீங்க எடுத்து பாருங்க. ஜோதிடரா இருக்கிறவங்க பாருங்க, பயங்கரமான வாக்குப்பளிதம் உள்ளவங்களாக வந்து இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். அவரே வந்து 3ஆம் அதிபதி. 3ஆம் இடம்ங்கிறது வந்து உபஜயஸ்தானம், திட்டமிடுதல், சிந்தனை, இது எல்லாத்தையுமே வந்து சொல்றது வந்து தைரியம், வீரியம், இது எல்லாத்தையுமே வந்து சொல்றது வந்து 3ஆம் இடம் தான். இவங்களுக்கு வந்து சனி எந்த நிலையில் இருந்தாலும் பலன் தருவார். 5ஆம் இடத்துல சனி வந்து நீசமாக இருந்தா கூட அவர் வந்து தன்னோட 10ஆம் பார்வையால வந்து வாக்குஸ்தானத்தை வந்து பார்ப்பாரு, குடும்பஸ்தானத்தை வந்து பார்ப்பாரு. ஒரு தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் ஜாதகருக்கு நல்ல வல்லமையையும் வாழ்க்கையில் வெற்றியை பெறக்கூடிய தந்திரத்தையும் அந்த கிரகங்கள் வந்து உருவாக்கி தரும். உங்களுக்கு வந்து சனி எந்த நிலையில் இருந்தாலும் பலன் வந்து உண்டு. இன்கேஸ் 4ஆம் இடத்துல இப்ப கோச்சாரத்துல இருக்கிறார். எல்லாரும் வந்து தனுசு ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து 2 குடையவனாகி 3 குடையவனாகி அவர் வந்து லக்னத்தையும் ராசியையும் இப்ப பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னெல்லாம் வந்து அவங்க அடையிறதுக்கு சிரமப்பட்டாங்களோ அந்த அடையிறதுக்கு சிரமப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இப்ப வந்து நடக்கும். இப்ப வக்கரமா இருக்காரு, அப்ப பலன் கொடுப்பாரா? வக்கரமாக இருந்தாலும் ஒரு 50% கண்டிப்பாக நல்ல பலன் வந்து உண்டு. ஏன்னா அவர் வந்து 4ல இருந்து 6ஆம் இடத்தை வந்து பாப்பாரு. அப்ப கடன், நோய், எதிரி, இதெல்லாம் வந்து சனி பார்த்த இடம் வந்து பால் தானே. இப்ப வந்து அவர் வந்து 10ஆம் இடத்தை வந்து பாப்பாரு. 2 குடையவனாகி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பேச்சு நல்லா வரும். பேச்சை மூலமாக கொண்ட தொழில் வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பா வந்து இப்ப ராசியை பார்க்கறதுக்கு நம்ம வந்து பலன் வந்து சொல்லியாச்சு. சனி எந்த நிலையில இருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சுப பலன்கள் நிச்சயமாக வந்து உண்டு. அவர் வந்து 5ஆம் அதிபதி செவ்வாய், அவரே வந்து 12ஆம் அதிபதியாக வந்து வரார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து காலதாமதமாக வந்து புத்திர பாக்கியம் வந்து உண்டாகலாம். இல்ல புத்திர பாக்கியத்துல ஏதாவது குறைபாடுகள் வந்து இருக்கும். இல்ல பிள்ளைங்களால ஏதாவது சில மன உளைச்சல்கள் வந்து இருக்கும். அந்த செவ்வாயோட நிலைப்பாடை பொறுத்து இது வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 5 குடையவன் வந்து 8ஆம் இடத்துல வந்து நீச்சமாகிறாரு. சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து அபார்ஷன் ஆகுறது, இல்ல குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகள் வர்றது, இல்ல அவங்க வந்து படிப்புல வந்து பின்தங்கி போறது, இல்ல பிள்ளைகளுக்காக நிறைய வந்து கடன் வாங்கி நீங்க வந்து செலவு பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு மன உளைச்சலை வந்து கொடுப்பாரு. சில நேரங்கள்ல வந்து 5 குடையவன் வந்து 8ஆம் இடத்துல வந்து நீச்சம் ஆகுறதுனால பிள்ளைங்கள் வந்து தவறான வழியில போய் தனக்குன்னு ஒரு சமுதாய அங்கீகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது, அது வந்து மன உளைச்சலை தருது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ்கள் வந்து இருக்கும். அப்ப இவங்க வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப கவனமா வந்து பாதுகாக்கணும். அவங்க ஏற்கனவே வந்து
நல்ல ஒரு சிந்தனை உள்ளவங்க தான். ஆனா கூட சில பேர் என்ன செய்யறாங்க, அதிகமான சுதந்திரத்தை கொடுத்துடுறாங்க பிள்ளைங்களுக்கு. வந்து எந்த இடத்துல வந்து தட்டி கேட்கணும், எந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு வந்து சுதந்திர உணர்வு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தன்மை இல்லாம நமக்கு அனுபவிக்காத எல்லா விஷயத்தையும் பிள்ளைங்க அனுபவிச்சிடணும்ன்ற அந்த ஆசையில பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமான சுதந்திரத்தை கொடுக்கறது அவங்க வந்து சில நேரங்கள்ல வந்து தவறாக வந்து பயன்படுத்திடுறாங்க. அப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்திலேயே வந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தால் நீங்க வந்து குழந்தைய நல்லா கவனமா வந்து வச்சுக்கணும். 12ஆம் இடத்துல அவர் வந்து ஆட்சி பலம் பெற்றாலும் பிள்ளைங்களை வந்து நீங்க ரொம்ப கவனமா வச்சுக்கணும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துல போய் வாழக்கூடிய பிள்ளைங்களாக இருப்பாங்க. இல்ல பிள்ளைங்களை வந்து அதிக காலகட்டங்கள் நீங்க வந்து அவங்க ஒரு இடத்துல இருக்கிறது, நீங்க ஒரு இடத்துல இருக்கிறது, நல்ல பாண்டிங் இருக்கும். போன்ல அவ்வளவு அட்டாச்மெண்டா இருப்பாங்க. ஆனா நேர்ல வந்து பிள்ளைங்களை வந்து நம்ம அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட தொழில் உத்தியோகத்தை நம்ம வந்து ரசிச்சு பார்க்க முடியாத சூழ்நிலைகள் வந்து இருக்கும். இவங்க வந்து 6 குடையவன் வந்து சுக்கிரன், அவரே வந்து 11 குடையவராக வந்து இருக்கிறார். தனுசுக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து உச்சமாக கூடாது. ஏன்னா 4-6 காம்பினேஷன் வந்து ஒரு சிறப்பித்து சொல்லக்கூடிய காம்பினேஷன் வந்து இல்ல. ஒருத்தவங்க வந்து பெரிய பெரிய டாப்பரா இருப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, 10 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க. ஆனா 4-6 காம்பினேஷன் இருக்கிறவங்க ஒரு ஆள் கூட இதுவரைக்கும் வந்து சொந்த வீட்டுல இருந்து நான் வந்து பார்க்கலாம். அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தா கூட இந்த 4-6 காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து அதிகமா வந்து வாடகை வருமானம் வரும். ஆனா கூட இவங்க ஒரு வாடகை வீட்டுல இருப்பாங்க. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்களுக்கு என்னன்னு தெரியலைங்க, சொந்த வீடு வந்து செட் ஆகல, எங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல, வாடகை வீட்டுல இருந்தாதான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சமீபத்துல நான் ஒரு பதிவு வந்து Facebookல தான் பார்த்தேன். எனக்கு அது உண்மையா பொய்யான்னு வந்து தெரியாது. ராதிகா சரத்குமார் வந்து அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டுலதான் வந்து இருக்கிறாங்கன்றத நான் வந்து கேள்விப்பட்டேன். அது படிச்சேன். அது வந்து உண்மையா பொய்யான்றது எனக்கு வந்து தெரியாது. ஆனா நான் அப்ப கற்பனை பண்ணி பார்த்தேன். அப்ப அவங்க எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலர் ஆர்டிஸ்ட். அவங்க கிட்ட இல்லாத பணம் வந்து கிடையாது, அவங்களுக்கு வராத வாடகை வருமானம் வந்து கிடையாது. ஆனா அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டுலதான் அவங்க வந்து குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துல கண்டிப்பாக 4-6 காம்பினேஷன் வந்து இருக்கும். 4-6 காம்பினேஷன் வந்து அந்த மாதிரியான வேலையை வந்து செஞ்சிடும். அப்ப நமக்கு வந்து சொந்த வீட்டுல குடியிருக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணணும், ஆசையை வந்து தியாகம் பண்ணிடணும். விதிக்கு மீறின விஷயங்கள்ல நம்ம வந்து ஈடுபடக்கூடாது. விதி வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ள, விதியை நான் வந்து மதியால வென்றுவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நடைமுறைக்கு அது வந்து ஒத்து வராது. அப்ப உங்களுக்கு வந்து 4-6 காம்பினேஷன் இருக்கு, சுக்கிரன் உங்களுக்கு வந்து உச்சமாக இருந்தால் நீங்க வந்து தயவு செய்து இந்த ஆசையை வந்து விட்டுட்டு, நீங்க எவ்வளவு வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த வசதிக்கு தகுந்த மாதிரியான வீட்டுல ஒரு வாடகை வீட்டுல நீங்க குடியிருக்கிறது உங்களுக்கு வந்து சிறப்பு. இதை இன்னொரு சம்பவம் வந்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாசம் குறைஞ்சது ஒரு 3 லட்சமாவது அந்த லேடிக்கு வந்து வருமானம் வந்து வருது. அவங்க வந்து பெங்களூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ல ஒரு கோடிக்கணக்குல ஒரு வீடு வந்து வாங்கினாங்க. இஎம்ஐல போயிட்டு இருக்குது. நான் இவங்க எப்படி வீடு வாங்கினாங்கன்னே தெரியலையே. இவங்க அமைப்புக்கு 4-6 காம்பினேஷன் இருக்கு, வருமானம் இருக்கட்டும், ஆனா இவங்க எப்படி வீடு வாங்கினாங்கன்னே எனக்கு வந்து தெரியல. ஆனா கூட நான் வந்து அதை பெருசா வந்து நினைக்கல. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்றதுனால 3 வருஷத்துக்கு ஒரு ஊர். அப்ப அவங்க கெட்ட வீட்டுல அவங்க வந்து வாழவே வந்து இல்ல. கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல தான் வந்து அவங்க வந்து 3 வருஷத்துக்கு ஒரு ஊரா மாறி மாறி கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல தான் இது வரைக்கும் வந்து இருக்கிறாங்க. இது வந்து மனசு கஷ்டப்படுத்துற விஷயம் கிடையாது. உங்களோட விதி என்ன அப்படின்றத தெரிஞ்சு நீங்க வந்து செயல்பட்டு உங்க மனசை வந்து தேர்த்திக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து 7-10 குடையவன் வந்து உங்க ஜாதகத்துல புதன் நல்லாக இருந்தா உங்களுக்கு வந்து மாமியார் ஆதரவு உண்டு, கணவரோட ஆதரவு வந்து உண்டு, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணை எல்லாமே உங்களுக்கு வந்து உதவிகரமாக வந்து இருப்பாங்க. உங்க ஜாதகத்துல குருவுக்கும் புதனுக்கும் வந்து நல்ல காம்பினேஷன் இருந்தா, குரு பார்வையில புதன் இருந்தால், இல்ல குருவும் புதனும் சேர்ந்து இருந்தால், பாதகாதிபதின்றது வந்து 2வது விஷயம். அது வந்து ஒரு 50 வயசுக்கு மேலதான் அந்த பாதகம் மாரகம் எல்லாம் வந்து அதிகமா வந்து வேலை செய்யும். இளம் வயசுல அந்த 7ஆம் இடம் வேலை செஞ்சா மட்டும்தான் கல்யாணமே வந்து நடக்கும். அப்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸாக வந்து வாழ்றாங்க. இப்ப இவங்க வந்து ஒர்க் பண்றவங்களாக இருந்தா மாமியார் வந்து குழந்தைய நான் பாத்துக்கிறேமா, நீ வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு வந்து இவங்களுக்கு மாமியாரே வந்து சப்போர்ட்டிவா வந்து இருக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் மாமியார் வந்தனாலே எதிரி அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறோம். 7ஆம் இடங்கிறது வந்து கூட்டு, 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில், 10ஆம் இடங்கிறது வந்து மாமியார். அப்ப இவங்களுக்கு வந்து மாமியார் சப்போர்ட் அதிகமா இருக்கு. இன்கேஸ் புதன் வந்து நீச்சமாக இருந்தால் கூட, 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தா கூட மாமியாரு தன்னோட சொத்தை கண்டிப்பாக மருமகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. என் மருமகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா வாழ்க்கையில, நிறைய பார்த்திருக்கிறேன், நல்லா பாத்துக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து அட்டமாதிபதி. அப்ப குருச்சந்திர யோகம் வந்து வரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற தனுசு ராசியோ தனுசு லக்கணமோ மிகப்பெரிய லெவல்ல வந்து லாக் ஆகும். லக்னாதிபதிக்கு அட்டமாதிபதிக்கு சம்பந்தம் இருக்கும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வந்து அன்னெசரியான பிரச்சனைகள்ல வாலண்டரியா அவங்கள போய் வந்து சுத்த வைக்கிறாங்க.
ஜாதகம் பார்க்க வரவங்கள்ட்ட உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கு, நீங்க தனுசு அப்படின்ட்டாலே நீங்க வந்து இந்த குருச்சந்திர யோகம் உங்களுக்கு வந்து வரம்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது, உங்களுக்கு வந்து சாபம்ன்றத வந்து நம்ம வந்து உணர்த்தணும். அதாவது இவங்களுக்கு வந்து குருவுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருந்தா, லக்னாதிபதிக்கு 9ஆம் இடத்துக்கு சம்பந்தம் இருந்தா அவங்க வந்து பாக்கியம், இந்த ஜென்மத்துல நடக்க வேண்டிய அனைத்து பாக்கிய பலன்களையும் வந்து அனுபவிச்சிருவாங்க. சிறிய வயதிலேயே வந்து கல்யாணம் நடக்கும், சிறிய வயதிலேயே வந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திய பாக்குறது, இப்படி அனைத்து வீடு வாசல் அனைத்து விதமான பாக்கிய பலன்களையும் வந்து அனுபவிச்சிருவாங்க. இப்ப சுக்கிரனுக்கு நம்ம வந்து சொல்லிட்டோம், இன்கேஸ் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல வந்து ஆட்சியாக இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த 6ஆம் அதிபதி வேலை நடந்தால் கூட எப்படியாவது ஒரு விதத்துல லாபம் சம்பாதிச்சு அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையில சிறப்பான முன்னிலைக்கு வந்து போயிருவாங்க. அவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் செவ்வாவும் சேர்ந்திருக்கிறது வந்து குருமங்கல யோகம்னு சொன்னா கூட அது வந்து ஒரு 50% நன்மையை தரும், 50% வந்து தீமையை தரும். இந்த தனுசு லக்னத்துக்கு வந்து குரு செவ்வாய் சம்பந்தம் இருக்குது அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க வந்து வாழ்ந்து கட்டவங்களா அப்படின்னு கேளுங்க, கண்ணீர் விட்டுருவாங்க. இவங்க என்ன செஞ்சுட்டா இவங்க வாழ்க்கையில வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து சூரியன் 5 கூடையவனே இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவரே வந்து விரையாதிபதி. இவங்க வந்து பாக்கியாதிபதி தான் வந்து வளப்படுத்தணும். வருடம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை இவங்க வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வரணும். வீட்டிலேயே வந்து இவங்க வந்து அண்ணாமலையாரை எப்பயுமே வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.